Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல fingerprint lock எப்படி செட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்மளோட மொபைல் யார் கையில இருந்தாலும் சரி அவங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது நம்மளோட வாட்ஸ்அப்பா தான் இருக்கும். அதனால நம்ம fingerprint lock செட் பண்றதுனால நம்மளோட வாட்ஸ்அப் வந்து செக்யூரா இருக்கும். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதும் இந்த பேஜ்ல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் ஷோ ஆகும் பாருங்க. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிற செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜ்ல பிரைவசி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனீங்கன்னா லாஸ்ட்டில் fingerprint lockனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் அன்லாக் வித் fingerprintனு இருக்கும், அதை எனேபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட்டப் fingerprint to this use this features you will need to set up your fingerprint on your device first. அதாவது எனேபிள் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் மொபைலில் செட்டிங்ஸில் போய் fingerprint lock எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இதில் எனேபிள் பண்ண முடியும். அதனால பேக் போய் செட்டிங்ஸை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணதும் இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனால் fingerprint ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் fingerprintனு இருக்கும், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் லாக்கை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆட் fingerprintனு வரும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஆட் fingerprintனு கொடுத்து யூஸ் fingerprint instead of a password place your fingerprint on the fingerprint sensor on the back of your phoneனு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட பாஸ்வேர்டுக்கு பதிலாக fingerprint யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கைரேகையை வந்து ஃபோனுக்கு பேக் சைடில் சென்சர் இருக்கும், அதில் வைக்க சொல்கிறாங்க. இந்த fingerprint சென்சர் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஃபோனுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க, சில ஃபோனில் வந்து ஃப்ரண்டில் கூட இருக்கும். என்னோட ஃபோனில் பேக்கில் இருக்குது. நான் என்னோட ஃபிங்கர்பிரிண்ட்டை பேக் சைடில் இருக்க சென்சரில் வச்சு ஆட் பண்ணுறேன். இதில் உங்களோட ஃபிங்கர்பிரிண்ட் வந்து ஃபுல்லாகிறது வரைக்கும் திரும்ப திரும்ப வைக்கலாம். நம்மளோட ஃபிங்கர்பிரிண்ட் வந்து ஃபுல்லான அப்புறமா டன்னுன்னு வரும். இதுக்கு கீழே வந்துட்டு fingerprint recognition is ready, you can unlock your phone using your fingerprintனு வரும். அதாவது நம்மளோட ஃபிங்கர்பிரிண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு, அதனால fingerprint யூஸ் பண்ணி ஃபோனை வந்து அன்லாக் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் வாட்ஸ்அப் போய் fingerprint lock-ஐ எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ண அப்புறமா கன்ஃபர்ம் fingerprintனு வரும். இதில் டச் த fingerprint சென்சர்னு இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைலில் பேக் சைடில் இருக்க சென்சரில் உங்களோட கைரேகையை வைக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி லாக்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமீடியேட்லி. இங்கே இமீடியேட் கொடுக்குறதா இருந்தால் உங்களோட லாக் வந்து உடனே ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 1 minute கொடுத்தீங்கன்னா உங்களோட லாக் வந்து 1 minute-க்கு அப்புறமா ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் 30 minutes கொடுத்தீங்கன்னா உங்களோட லாக் வந்து 30 minutes-க்கு அப்புறம் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும். இதில் இமீடியேட் கொடுக்குறதான் பெஸ்ட்டு. என்னோட வாட்ஸ்அப் fingerprint lock செட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.